தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக மகளிர் கே பகுதி உங்களுக்காக தயாராக இருக்கிறது. மகளிர் கே பகுதியை பார்த்த மட்டும் பெண்களுக்கான இந்த பருவநிலைகள், பருவநிலை மாற்றங்களின் போது பெண்கள் என்னென்ன சவால்களை எதிர்நோக்குகிறார்கள், என்னென்ன மாற்றங்களை எதிர்நோக்குகிறார்கள், அதை சாதாரணமாக எவ்வாறு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை பாதையிலே கடந்து செல்ல முடியும், எவ்வாறான விடயங்களை கையாள வேண்டும் போன்ற பல்வேறு விடயங்களுக்கான விடைகளை எங்களுடைய இந்த மகளிர் கே பகுதியினூடாக தருவது வழக்கம். அது போலவே இன்றைய நாளுக்குரிய மகளிர் கே பகுதியும் உங்களுக்காக காத்திருக்கின்றது. பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யபிரியா சிவரா. இன்று கர்ப்ப காலங்களில் கர்ப்பிணிகளுக்கு ஏற்படுகின்ற கூடுதலான விளைவை ஏற்படுத்தக்கூடிய நீரிழிவு, கர்ப்பகாலம், மதுமேகம், கர்ப்பகாலத்தில் ஏற்படக்கூடிய உயர்குருதி அமுக்கம், கர்ப்பகாலத்தில் ஏற்படுகின்ற குருதி சோகை, அப்படியான நோய்களை பற்றி இன்று பார்க்க உள்ளோம். ஏன்னு சொன்னா சில விஷயங்கள் கர்ப்ப காலத்துல ஹோமோனல் சேஞ்சஸால வாரது. அது சின்ன ஒரு ஹோம் ரெமெடி மூலமோ அல்லது சின்னனா நாங்கள் ஒரு கவனிச்சாலே அது கியூர் ஆயிரும். ஆனால் இப்படியான மதுமேகம், கர்ப்பகால நீரிழிவு, உயர்குருதி அமுக்கம் வந்தால் அது தாயையும் பாதிக்கும், கருவில் உள்ள குழந்தையையும் பாதிக்கக்கூடியது. அப்ப முதலாவதாக கர்ப்ப காலத்தில் ஏற்படுகின்ற உயர்குருதி அமுக்கத்தை பற்றி பார்ப்போம். அதாவது சாதாரணமான ஒரு பெண் கர்ப்ப காலத்தில் முதல் முறையாக அந்த உயர்குருதி அமுக்கம், அதாவது 20வது கிழமைகளில் அல்லது 20வது கிழமைக்கு பிறகு முதலாக ஐடென்டிஃபை பண்ணப்பட்டால் அதை சொல்லுவோம் அது பிரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன். அப்படின்னா முதல்ல அந்த பெண்ணுக்கு முதல் கர்ப்பத்துக்கு முன்னுக்கு அவ ஒரு ஹைப்பர் டென்சிவ் பேஷண்ட் கிடையாது. இது அந்த பிரெக்னன்ட் டைம்ல சில ஹோமோனல் சேஞ்சஸாலையும் அந்த நேரம் 2 குழந்தை, அதாவது குழந்தை ஒன்றுக்கும் தாய்க்குமான குருதி சுற்றோட்டம் கூடுதலான அளவு போவதற்காக அந்த ஹார்ட்டும் கூடுதலாக வேலையை செய்வதால அந்த நேரங்கள்ல என்ன செய்யலாம்னு சொன்னா குருதி அமுக்கம் கூடவாக இருக்கு. இந்த உயர்குருதி அமுக்கம் கூடவாக இருந்தால் அடுத்தடுத்ததா அதை சொல்லுவோம் பிரெக்னன்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன். இந்த பிரெக்னன்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன்ல நான் சில நேரம் வரும் பொழுது இன்னும் 3 விஷயங்களை சேர்த்து கொண்டு வரும். அதாவது PIH இருந்தால் அந்த நேரம் அந்த பெண்ணினுடைய யூரின் போகும் பொழுது அல்புமினும் சேர்ந்து போகும். முகங்கள், கை, கால்கள் இதுகள் எல்லாம் வீக்கங்கள் ஏற்படும். அதாவது சொல்லுவோம் அந்த நேரங்கள்ல எடிமா ஏற்படும், வீக்கங்கள் ஏற்படும். அது காலையில் எழுந்தவுடன் அது புறம்பாக தெரியும். முகம் எல்லாம் நல்லா வீங்கி இருக்கும். கால்கள், அந்த கால்களில் உள்ள அந்த கணுக்கால்கள் ஏரியாவிலையும் வீங்கி இருக்கும். சில பேருக்கு இந்த மூட்டுக்கள், அந்த கை கால் மூட்டுக்கள்ல வீங்கி இருக்கும். சில பேருக்கு வயிறும், சில நேரங்கள்ல பெண் உறுப்புகள்லையும் வீக்கம் ஏற்படும். இந்த பெண் உறுப்பு கூட வீங்கி இருந்தால் அது அந்த அந்த ஹைப்பர் டென்ஷன் கூடுதலாக இருக்குது, அதை நாங்கள் கட்டாயம் கவனிக்க வேண்டும் என்ற நிலைமைக்கு வருவோம். அடுத்த ஒன்று சொன்னோம்னு சொன்னா இந்த ஹைப்பர் டென்ஷனால புரோட்டீன் யூரியா போகுது, அதாவது யூரினோட புரோட்டீன் அல்லது அல்புமின் இழக்கப்பட போது, எடிமேட்டிக் கண்டிஷன் வரப்போது. சாதாரணமாக கர்ப்பிணி பெண் உடல் எடை கூடுவதற்கு பதிலாக இந்த PIH உள்ள பெண்ணுக்கு அதாவது ஒரு கிழமையிலேயே 2 கிலோ அல்லது 1.5 கிலோ அதிகரிக்கின்ற தன்மை இருந்தால் அது ஒரு சிவியரான அவக்கு PIH கூடவாக இருக்கின்றத நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த பிரெக்னன்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன் இருக்கிற அம்மாவை நாங்க அவனோட டயஸ்டோலிக் ப்ரெஷர் வச்சுக்கொண்டு எப்படி பார்ப்போம்னு சொன்னா, அதாவது மைல்டு ஹைப்பர் டென்சிவ் பேஷண்ட், மோடரேட், சிவியர்ன்னு சொல்லி பார்ப்போம். மைல்டுன்னு சொன்னா ஒரு கூடுதலா 90 மில்லிமீட்டர் பெர் அசம் அந்த அளவுக்கு அவனோட டயஸ்டோலிக் குருதி மேல உள்ள சிஸ்டோலிக்னு சொல்லுவோம், கீழே உள்ள வாசிப்பு டயஸ்டோலிக்னு சொல்லுவோம். அந்த கீழே உள்ள ரீடிங் 90 மில்லிமீட்டர் மெர்க்குரி இப்படி இருந்தா அது மைல்ட் பேஷண்ட். அடுத்ததா மொடரேட்னு சொன்னா 90ல இருந்து 100 வரைக்கும் இருக்கிறது, அதை சொல்லுவோம் கூடுதலா மொடரேட். அங்கால 100க்கு அல்லது 110க்கு மேற்பட்டால் அதை சொல்லுவோம் சிவியரான ஹைப்பர் டென்சிவ் பேஷண்ட்னு சொல்லுவோம். அப்ப இது மைல்டா, மொடரேட்டா, சிவியரான்னு சொல்றது என்னன்னு சொன்னா சில சிம்டம் அந்த 3க்கும் வித்தியாசப்படும். அதன் மேனேஜ்மெண்ட், அவர்களுக்கு கொடுக்கிற அறிவுரைகளும் வித்தியாசப்படும்.
இப்போ நார்மலாக பார்த்தோம்னு சொன்னா, இந்த ஹைப்பர்டென்சிவ் பேஷண்ட்ட வந்து பார்த்தோம்னா, எப்படி இருக்கும்? ஒரு சாதாரணமான ஒரு பெண் அதாவது பெண்ணுக்கு முதல்லயே வந்து பிரஷர் இல்ல. பிரெக்னன்சி டைம் தான் முதல் முதல் வருகுதுன்னு சொன்னா, அந்த பிரெக்னன்ட் ஆன வுமன்ல என்ன சிம்ப்டம் இருக்கும்னு சொன்னா, சரியான இன்டென்ஸ் ஹெடேக் இருக்கும். தலை இடிச்சு கொண்டே இருக்கும். அதுவும் பின்னுக்கு ஆக்சிபிட்டல் ஏரியான்னு சொல்ற இந்த பிடரி பக்கத்துல சரியான தலைவலி ஏற்படும். அவக்கு நித்திரையின்மை இருக்காது. இந்த பிரஷர் கூடினா எல்லா வெசல்ஸ்லயும் வந்து வெடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். இதனால சில நேரங்கள்ல சிவியர் ஹைப்பர்டென்ஷன் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த ஒப்டிக் வெசல்ஸ் கண்ணுல உள்ள நாடி நாளங்கள் வெடிக்கிறதால வந்து பிளரிங் ஆஃப் விஷன் அல்லது ஃபுல்லா லாஸ் ஆஃப் விஷன் வரலாம். அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா, ஒவ்வொரு ஏரியாவிலயும் செஸ்ட் ஏரியாவுல பெயின் வரும். அப்டோமினல் ஏரியாவுல பெயின் வரும். இப்படி இருந்து பெயினும் கூடவாக இருக்கும். சில நேரங்கள்ல வந்து அந்த இதுவே சிவியராக போய் நாங்க மேனேஜ் பண்ண தவறிவிட்டால், அந்த பெண்ணுக்கு அந்த ஓர்கன் டேமேஜ் பண்றதுக்கான சந்தர்ப்பம். அதாவது லிவர் ஃபெயிலியர், மற்றது வந்து கூடுதலா கிட்னி ஃபெயிலியர், அதாவது ரீனல் ஃபெயிலியர்ன்னு சொல்லுவோம். அப்படி ஃபெயிலியர்ஸ் வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. எனவே, இந்த மாதிரியான பெண்களுக்கு வருகின்ற குழந்தைக்கும் பாதிப்பு ஏற்படும். தாய்க்கு என்ன பாதிப்பு ஏற்படும் என்றத பற்றி பார்த்தோம். அதோட வந்து குழந்தைக்கும் பாதிப்பு ஏற்படும். குழந்தைக்கு என்ன பாதிப்பு ஏற்படும்னு சொன்னா, அந்த வளருகின்ற குழந்தை, அதாவது இந்த வெசல்ஸ் எல்லாத்துலயும் வந்து பிரஷர் கூடவாக இருக்குன்னு சொன்னா, அந்த அந்த ஒவ்வொரு நாளங்கள், நாடிகள்ட விட்டம் வந்து குறைவாக இருக்கு. குருதி போய் கொண்டிருக்கு. எனவே ஒழுங்கான முறையில வந்து விட்டம் குறைஞ்சு கொண்டு வந்தால், அந்த ஓர்கன் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் போற பிளட் சப்ளை வந்து ஒழுங்கா போ முடியாது. எனவே அதேதானே தாயில இருந்து குருதி குழந்தைக்கு போகாம விட்டால், அந்த குழந்தை உள்ளுக்கு வளர்ற குழந்தை வந்து இன்ட்ரா ஜூட்ரைன் குரோத் ரிட்டார்டேஷன். இன்ட்ராண்டா உள்ளுக்கு யூட்ரஸுக்குள்ள இருக்கிற குழந்தைன்ற குரோத் வந்து குறைவாக இருக்கும் உண்டு. அல்லது சில நேரம் இதய துடிப்பு குறைந்து அந்த குழந்தை இறந்து விட்டிருக்கலாம். அல்ல அந்த குழந்தை வந்து காலத்துக்கு முன்னுக்கு பிறக்கலாம். அது ப்ரீமாச்சுவர் பேபியாக இருக்கலாம். அல்லது அந்த சில நேரங்கள்ல அந்த பிளட் சப்ளை ஒழுங்காக போக முடியாவிட்டால், அந்த குழந்தைக்கு வந்து மூச்சு கஷ்டம் உள்ளுக்கு ஏற்படலாம். இது மாதிரி அல்லது இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற குழந்தைன்ற ஓர்கன்ஸ் வந்து ஒழுங்கான முறையில் டெவலப் பண்ணப்படாம இருக்கலாம். அப்ப இத சில கிரைட்டீரியாவுல வந்து பார்த்தோம்னு சொன்னா, சில என்ன மாதிரி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னா, ஹெல்ப் சிண்ட்ரோம் என்று ஒன்று இருக்கு. அதாவது அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் ஹீமோலைசிஸ் இருக்கலாம். அல்லது எலிவேட்டட் லியூகோசைட்ஸ் இருக்கும். அதோட வந்து லிவர் என்சைம்ஸ் வந்து கூடுதலாக இருக்க போகுது. இவ்வாறான சில குறிகுணங்களை வைத்துக்கொண்டு தான் இந்த பிரெக்னன்சி இன்டியூஸ் ஹைப்பர்டென்ஷன் அம்மாவுக்கு என்ன குழந்தைக்கும் என்ன நடக்கும், தாய்க்கும் என்ன நடக்கும் என்றதை பார்த்தோம். இதுவரை பார்த்து அடுத்த வாரத்துல வந்து இதனுடைய அட்வைஸுகள், மேனேஜ்மெண்ட்களை பார்ப்போம். நன்றி.